உங்க குழந்தைங்க சில விஷயத்துக்குலாம் கேட்டு அடம் பிடிச்சு ரொம்ப டேண்ட்ரம் ஆவாங்க. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எங்கேயாவது போகணும்னு கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க எடுத்த உடனே போ முடியாது என்னால அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடும். இன்னும் ரொம்ப டேண்ட்ரம் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம போகலாம். ஆனா, இன்னும் அப்புறமா போலாம். ஒரு 6:00 போலாம். அந்த மாதிரி சொன்னீங்கன்னா, அப்பவும் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. உடனே போணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சமயத்துல நீங்க அவங்க போக்குலயே நீங்க விட்டுறணும். சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிளம்பு நீ குளிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு ரெடி ஆகணும். அதெல்லாம் சொன்னீங்கன்னா, இந்த ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கும் நீங்க கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஸ்லோவா ஒண்ணு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது பண்றதுக்குள்ள அவங்க அத மறந்துருவாங்க. அப்படியே அவங்க மறக்காம ஞாபகம் வச்சுட்டு ரெடி ஆயிட்டு திருப்பி போலான்னு கேட்டாங்கன்னா, இரு அம்மா ரெடி ஆகணும், அப்பா நான் ரெடி ஆகணும், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டே இருந்து ரொம்ப ஸ்லோவா எல்லாம் பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த கேப்ல அவங்களுக்கு வேற ஏதாவது மைண்ட் டைவர்ட் ஆயிடும். இல்ல நீங்களே வந்து அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் ஏதாவது கொடுத்து விளையாடுறது, பிடிச்ச சாப்பிட கொடுக்கறது, டிவில ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்களோட மைண்டை நீங்க டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நிறைய டைம் கிடைக்குது இல்ல, அவங்க அப்படியே அதையும் மறந்துட்டு விட்டுருவாங்க. பட் இந்த ட்ரிக் உங்களுக்கு எல்லா நேரமும் ஒர்க் அவுட் ஆகாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.